ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கேள்விப்பட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வட மாநிலத்திலேருந்து நார்த்துலேருந்து வர பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இது பண்ணுறானுங்க, கஞ்சா போட்டு பசங்க இது பார்த்துருப்போம். ஸோ இதை விட கொடூரமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர், நேபாள், அஸ்ஸாம்லேருந்து தான் இருப்பாங்க. பார்க்க வந்து சைனீஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க உருவத்துக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரகாண்ட் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிக்கிறாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் சக்மா சொல்லிட்டு ஒரு இருப்பாப்புல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசு பையன். இவர் வந்து எம்பிஏ படிச்சுட்டு இருக்காப்புல. தெஹ்ராதூன் உத்தரகாண்ட் வந்து படிச்சுட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காலேஜ் படிச்சிருக்காரு. சரி, ஓகே, நம்ம பிரதர்ஸ் கூட வெளியே போகலாம் சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. டிசம்பர் 9 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பயங்கரமாக வந்து ரேஷியல் பண்ணி, நீ இந்தியாவே கிடையாதுடா, நீ வந்து சைனாக்காரனா, நீ வந்து நீ வெளியே உள்ள வந்திருக்காண்டா சொல்லிட்டு அங்கே ரேசிசம் பண்ணி அடிச்சே கொண்டிருக்கானுங்க. எம்பிஏ படிச்சிருக்க இவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேசிசம் பண்ணியிருக்காங்க. ரேசிசம் பண்ணி அடிச்சு கொண்டிருக்கானுங்க. ஸோ அது பார்த்தோன்னே அங்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு மர்டரை பார்த்ததே கிடையாது. ஒரு பையன் வந்து ஜஸ்ட் அவன் பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கான், அவன் பார்க்க சைனீஸ் மாதிரி இருக்கான், அவன் ஜாக்கி சான் மாதிரி இருக்கான், அவன் பார்த்தா நம்ம இந்தியாக்காரன் இல்லைடா, அவன் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காண்டா, வெளி மாநிலத்துக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எப்படி நார்த் இந்தியன்காரன் வெளியிலேருந்து வந்து இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவனுங்க என்ன நினச்சிக்கானு இங்கே வெளியிலேருந்து வந்திருக்கானுங்க போல. ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பார்த்தா அவனுங்க வந்து அங்கே படிக்கிற பையனவே அடித்து கொண்டிருக்கானுங்க. அது வந்து பயங்கரமாக ஒரு சென்சேஷனாக போயிட்டுருக்கு. எப்படி மக்கள் இந்த இவ்வளோ வெறித்தனமாக மாறுறாங்க, ரேசிசம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கோவம் வருது. பிகாஸ் இங்கே படிப்பறிவு இல்லாத மாதிரி நிறைய பேர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு பசங்க வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க பாட்டு கானா சாங் கேட்டுட்டு. அங்கே வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த மாதிரி மத ஜாதி அரசியல் தாண்டி இப்போ ரேசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே ரேசிசம் பண்ணுறாங்க. அவங்க பார்க்க வந்து இந்தியன் மாதிரி இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகவே அவங்களை அடித்து கொள்கிறானுங்க. அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட உரிமைகளை பறிக்கப்படுது. மணிப்பூரில் பெண்களுக்கு என்ன நினச்சி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஒஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்து தமிழ்நாடும் இருக்குது. ஒஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்பவுமே பீக்கில் இருக்குது. பீக்கில் டாப் ஒஸ்ட்டுனா நம்பர் 1 நீ தான்டா அப்படின்ற மாதிரி வந்து போனால் மோடிக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். நம்பர் 1 நீங்கள் தான். ஒஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக போகிற அளவுக்கு ஒரு ரேசிசம் போகுது, மத கலவரம் போகுது, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அங்கே வந்து அவங்க என்ன ரிலீஜனு, அவங்க என்ன காரணங்க சொல்லிட்டு அவங்க வெப்பன் சப்ளை பண்ணுறது வேறு லெவல் சூப்பர். இதான் டிஜிட்டல் இந்தியா போல். உலகம் எங்கெங்கோ போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் பாருங்கள், ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு இந்த மாதிரி நல்ல விஷயம் பார்க்கலாம்.